வணக்கம். நான் உங்க டாக்டர் ஆஷா லனின் பேசுறேன். நிறைய பேர் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் உதட்டுல தோல் உறிஞ்சிட்டே இருக்கு, பிச்சுக்கிட்டே இருக்கும் தோலை. மூக்குல நிறைய பக்கு ஃபார்ம் ஆகுது, கிரஸ்ட்ன்னு சொல்லுவோம். ஜென்ரலா மூக்குல பக்கு ஃபார்ம் ஆகும்போது நம்ம குழந்தைங்களுக்கே சொல்லிக் கொடுக்கணும். குளிக்கும் போது காலையில வந்துட்டு நீங்க முகம் கழுவும் போது இது கொஞ்சம் ஈரமா இருக்கும், அப்ப சிந்தி இது கிளீன் பண்ணிக்கணும் மூக்கை ரெகுலரா. ஏன்னா நிறைய பேர் தெரியாது, எனக்கே எங்க அம்மா சொல்லி தரல. நான் மூக்கை நோண்டி தான் என் மூக்கு பெருசாயிடுச்சுன்னு சொல்லி எனக்கு தெரியும். நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. ஆனா லெனின் சொல்வாரு, மூக்கு பெருசா இருக்குன்னு கிண்டல் பண்ணும்போதெல்லாம் நான் வந்துட்டு ஸ்ரீதேவி மாதிரின்னு சொல்லுவேன். ஆனா தெரியாது, உண்மையாவே அப்ப தெரியாது. அதுக்கு ஹோமியோபதியில ஆரம் ட்ரைஃபிலம்னு ஒரு மருந்து இருக்கு. அந்த ஆரம் ட்ரைஃபிலம் மெடிசனை பக்கத்தில் இருக்க ஒரு குவாலிஃபைட் டாக்டர்கிட்ட வாங்கிட்டு ரெகுலராக போட்டால் உதடு தோல் உரியாது, நீங்கள் பிக்க தேவையில்லை, மூக்குக்குள்ளே பக்கு வராது, மூக்கை நீங்கள் நோண்ட தேவையில்லை. ஸோ அதே மாதிரி காலைல குளிக்கும் போது நீங்கள் அந்த மூக்கை க்ளீன் பண்ணுங்கன்றது எனக்கு யாரும் சொல்லித்தரல, எனக்கு தெரியல. ஆனால் நான் இப்போ என் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். குளிக்கும் போது ஈரமாக இருக்கும், அப்போ நீங்கள் க்ளீன் பண்ணிட்டா மூக்கை நம்ம நோண்ட மாட்டோம். இது ஒரு சாதாரண இதில் மூக்கு தண்டோட எந்த பக்கம் வேணால் வளையலாம், நம்ம நோண்டிக்கிட்டே இருந்தா, சிந்திக்கிட்டே இருந்தா. அப்புறம் நம்ம சொல்லணும்ல, இது ஒரு சாஃப்ட் தான். என்னோட சின்ன வயசு போட்டோ பார்த்தீங்கன்னா என் மூக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். இல்லை, ஆக்சுவலி இது சீரியஸாக சொல்கிறேன். அது நம்ம நோண்டிட்டேன்னா இது மசில், இது மாறலாம். அண்ட் இந்த பக்கம் நம்ம வெளியேற்றில் நோண்டும் போது அது பார்க்குறவங்க நல்லா கூட இருக்காது. இல்லை, சின்ன பிள்ளைல நம்மளுக்கு தெரியாது, 8th 9th 24 நோண்டிகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மெடிசன் சாப்பிடுங்க, குணமாயிடும். லவ் யூ ஆல். நன்றி.